ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா எங்கள் அம்மா அப்பா எங்கள் மாமா எல்லாருமே பிறந்து வளர்ந்த ஊர், எங்களோட சொந்த ஊர் செவல்பட்டி அப்படின்னு தூத்துக்குடி பக்கத்தில் இருக்குது. எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு கிணத்துக்கு தான் போக போகிறோம். இந்த கிணறு ரொம்பவே ஆழமாக இருக்கும். இதுக்கு பின்னால் ஒரு ஸ்டோரி கூட எங்கள் அப்பா சொன்னாங்க. என்னென்னா ஊரில் மழை வரல அப்படின்னா ஒரு பிள்ளையார் சிலை இருக்குமாம்மா, அந்த பிள்ளையார் சிலையை தூக்கி உள்ளே போட்டால் மழை வந்துடுமா, திருப்பி அந்த பிள்ளையார் சிலையை எடுத்து வெளியே வச்சுருவாங்களாம். ஆரம்பத்தில் நானும் தான் நம்பனாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுலேருந்து நம்பிட்டேன். எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு பாருங்களேன். இந்த படி அளவுக்கு தண்ணி கிடக்குமா, அதுவும் இல்லாமல் இதுக்குள்ள நிறைய பாம்பும் கிடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பெரிய பாம்பு இருக்குன்றானுங்க. ஆனால் இப்போ வந்து இந்த கிணறு யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே நாங்கள் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லாகவே இங்கே எப்படின்னா அக்ரிகல்ச்சரல் லேண்டு தான் வந்து அதிகமாக இருக்குது. மக்களோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ரொம்ப பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்ஃபியராக இருந்தது. இது வந்து ஏதோ கொம்பட்டிக்காய் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது எங்களோட தோட்டம் தான். என்னடா தோட்டம்னு சொல்லிட்டு ஒரு செடியுமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ தான் முளைக்க போட்டிருக்காங்க. என்னதுன்னா சோளக்கருதும் கடலையும் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து ஒரு பெரிய கிணறு இருந்தாமல் அந்த கிணறு வந்து ஃபுல்லாகவே புதஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த இடத்துல ஃபுல்லாகவே மரம் தான் வளர்ந்துருக்கு. அந்த கிணறு இருந்த அடையாளமே தெரியாத மாதிரி புதஞ்சு போயிடுச்சு. எங்கள் கூட ஃபஸ்ட்டில் இருந்து இந்த நாய் தான் கூடயே வந்துட்டு இருந்தது. அதுவும் டயர்டாகி ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு, சின்ன வயசுலலாம் இந்த நத்தை விட பார்த்து அவ்வளோ பயப்படுவேன். உள்ளேருந்து நத்தை வந்து நம்மளை கடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது கைஸ். அதை தான் நான் சொல்லணும். ரொம்ப சுத்தமான காற்று, எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லாமல் நல்லாவே காமாக இருந்தது. அந்த வழியாக அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போதே வழியில் வந்து கம்மம்புல் கருது வந்து காய போட்டு வச்சுருந்தாங்க. இதை உதுத்துனா அந்த கம்மம்புல் வந்து வரும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் உதுத்தி பார்த்துட்டு இருந்தேன். அது உதுத்தின உடனே அது குட்டி குட்டியாக ஒரு பார்ட்டிகிள்ஸ் மாதிரி வந்துச்சு. அதை எங்கள் பெரியமாவும் எடுத்து கையில் காமிச்சாங்க. இதை அப்படியே ராவாகவே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்தாங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே க்ரன்ச்சியாக இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சோளக்கருது காய வச்சுருந்தாங்க. அதையும் எங்கள் பெரியம்மா வந்து உரிச்சு காமிச்சாங்க. எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. அதை அப்படியே வந்து விபின்டையும் நான் காமிச்சேன். அவனும் ரொம்ப எக்ஸைட்டடாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். விபின் என்னோட அக்கா பையன்தான். வாழை தோப்பும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருந்துச்சு. இதை வந்து உள்ளே போய் பார்க்காத, உள்ளே வந்து பாம்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் அக்கா பயம் காட்டிகிட்டு இருந்தா. நான் பரவாயில்ல, போயிட்டு ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். நான் உள்ளே போகிறத பார்த்துட்டு என் பின்னாலேயே வந்து விபினும் வந்துட்டான். அவனும் நிற்பான் பாருங்க. ஸோ அவனும் உள்ளே வந்தான். நாங்கள் 2 பேரும் அப்புறம் வந்து ஒரு சின்ன வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து வெளியே போயிட்டோம். அப்படியே நடந்து நாங்கள் வந்து எங்கள் பெரியம்மா வீட்டுக்கும் போயிட்டோம். இதுதான் எங்கள் பெரியம்மா வீடு. இங்கேயும் வந்து குட்டி குட்டி பிளான்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து Day 1 vlog. இன்னும் Day 2 vlogகும் இருக்குது. அதையும் கண்டிப்பாக பாருங்கள். இது என்னோடய அக்கா முறைச்சிட்ருக்கா பார்த்தீங்களா. உங்களோட சொந்த ஊர் பேர் என்னன்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye bye.